லைவ் ஆன் ஹெவன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 10 ஹவர்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இளையராஜா கலிய பெருமாள் இயக்கத்துல நம்ம சிபிராஜ் நடிப்புல இந்த வாரம் வெளியேற படம் தான் 10 ஹவர்ஸ். இந்த படத்தோட கதை என்னன்றதை இப்ப பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அதுல மிக நேர்மையான அதிகாரியாக வருகிறார் இன்ஸ்பெக்டர் நம்ம சிபிராஜ். அதிக நேர்மையான அதிகாரினா சும்மா சொல்லக்கூடாது, தப்பு பண்ணுறவங்கள கிரிக்கெட் மட்டையாலேயே வெளுக்கிற அளவுக்கு நேர்மையான அதிகாரி. அவருக்கு திடீர்னு ஒரு கேஸ் வருது. ஒரு அப்பா அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. தன்னோட பொண்ணை டியூஷனுக்கு போன பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே களத்தில் இறங்குறாரு சிபிராஜ். பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாரு. இதே சமயம் பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு தனியார் டிராவல் பஸ் கிளம்புது. கிட்டத்தட்ட அதில் ஒரு 25 பேசஞ்சர் இருக்காங்க. அதுலேருந்து போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி பஸ்ஸில் ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது சிபிராஜோட ஜூரிஸ்டிக்ஷனில் தான் வருது. உடனே அவருக்கு தகவல் அனுப்பிச்சோன்னு ஒருவேளை இந்த பொண்ணாக தான் அது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸை மடக்கி தேடுறாரு. பார்த்தா அந்த பொண்ணு அங்கே இல்லை. அதுக்கு பதில் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண அந்த பையனை இறந்து போய் கிடக்கிறாரு. யாரோ அவரை கொலை பண்ணி வச்சுக்கிறாங்க. உடனே சிபிராஜ் ஷாக் ஆயிடுறாரு. என்னடா நம்ம தேடி வந்த பொண்ணை காணோம், பார்த்தா இங்கே வேற ஒரு பையன் செத்து கிடக்கிறான், இதுக்கு மேலே என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த 10 ஹவர்ஸோட முழு கதை. இந்த படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரே இரவில் நடக்கிற படம் ஆரம்பித்த உடனே டைட்டில் கார்டில் டைரக்டர் ஒரு விஷயம் பண்ணுறாரு. உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு சிபிராஜ் ஒரு கேஸை 2015 கண்டுபிடிச்சாருன்றத டைட்டில் கார்டிலேயே முடிச்சிடறாரு. அப்போயே எல்லாரும் சீட்லேருந்து நிமிர்ந்து உட்கார மாதிரி, இன்னைக்கு நம்ம ஒரு கைதி மாதிரியும் இல்லைனா ஒரு மேக்ஸ் மாதிரியான படம் பார்க்க போகிறோம் அப்படின்றது மாதிரியான மனநிலைக்கு வந்துடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி 2 மணி நேரம் தான் படம். சும்மா பரபரன்னு போகுது. அந்த இடத்துல பாட்டு, இந்த டிஸ்கிராஷனே இல்லை. ஒன்லி கதையில் மட்டுமே இயக்குனர் கவனம் செலுத்தியிருக்காரு இந்த படத்தில். இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ன்றது கேமரா ஒர்க்கை பற்றி சொல்லலாம். ஒரே இரவில் நடக்கிறதுனால இந்த கதை முழுக்க அழகாக லைட்டிங் பண்ணியிருக்காரு கேமராமேனு. முக்கியமாக அந்த போலீஸ் ஸ்டேஷன் நடக்கிற காட்சி அமைப்புகளாக இருக்கட்டும், அந்த பஸ்ஸுக்குள்ளேயே நடக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அழகாக தன்னோட ஒளிப்பதிவு மூலமாக காட்டியிருக்காரு ஒளிப்பதிவாளர். படத்தோட இன்னொரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோரு. இந்த படத்தில் எந்த குத்துப்பாட்டும் இல்லை, எந்த பாடல்களும் இல்லை, காதல் பாடல் எதுவுமே இல்லை. ஆனால் தன்னோட வேலை பேக்ரவுண்ட் ஸ்கோரில் தான் அப்படின்னு சொல்லிட்டு இசையமைப்பாளர் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காரு. அதோட எஃபெக்ட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. படத்தோட ப்ளஸ் எல்லாம் இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ மைனஸ் என்னன்னு பார்க்கலாம். படம் 2 மணி நேரம் ஓடுது. அதுவும் 10 மணி நேரத்தில் ஒரு இன்வெஸ்டிகேஷனை முடிக்கிறாரு சிபிராஜ். அப்படின்னும் போது சிபிராஜ் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாரு. சரி, ஏன்னா அவர் மாலை போட்டிருக்காரு. அடுத்த நாள் அவர் மலைக்கு போனோம். இவர் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாரு. ஆனால் இவர் கூட இருக்க எல்லாருமே சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்கறி. நம்புகிற மாதிரி இல்லை. ஏன்னா பஸ்ஸில் ஒரு கொலை நடந்த உடனே பார்த்தா டக்குன்னு கோட்டு போட்டுன்னு டாக்டருங்க வந்துடுறாங்க. உடனே போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. உடனே டெட் பாடிக்கு ஏதோ விஷம் கொடுக்கப்பட்டதா அப்படின்றத உடனே அவங்க செக் பண்ணுறாங்க. இவர் மலைக்கு போகிறதுக்கோசம் பார்த்தா போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேறு பார்த்தா பயங்கரமாக வளைக்கிறாங்க. ஒரு சைடு பார்த்தா எஸ்ஐ அந்த பொண்ணை தேடுறேன்ட்டு கால் பண்ணி, சார் நான் அங்கே போய் பார்த்தேன், இங்கே போய் பார்த்தேன், அவர் வாட்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது என்னப்பா இது, இந்த அளவுக்குலாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலை செஞ்சாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு கிரைம் கூட அவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இந்த மாதிரியான சின்ன சின்ன லாஜிக் மீறல்கள் இருக்கு. ஒரு படம்னா சில விஷயங்கள் இந்த மாதிரிலாம் நடக்கிறது சகஜம்தான். அதை தவிர்த்து பார்த்தோன்னா இந்த படம் ஒரு 2 மணி நேரம் ஒரு நல்ல சீட்டேஜ் த்ரில்லராக தான் நல்லா போயிட்டுருக்கு. படம் தயவுசெய்து தேட்டரில் போய் பாருங்கள். உங்களை இந்த படம் ஏமாத்தாது. படத்தை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களை கருத்தை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.